பாக்டீரியல் ஃபிசியாலஜி. இன்றைக்கி நம்ம பாக்டீரியல் ஃபிசியாலஜி பற்றியும் அண்டர் கிராஜுவேட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்னு சொல்கிறது இந்த பாக்டீரியல் க்ரோத் கர்வ், இதை பற்றியும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாக்டீரியா எடுத்தாலுமே அதில் ஒரு 80% வாட்டர் தான். ஸோ நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதே மாதிரி பாக்டீரியாவுக்கும் அவருடைய உணவு பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நைட்ரஜன் சோர்ஸ் இருக்கணும், ஆக்சிஜன் இருக்கணும், தாதுப்புக்கள் இருக்கணும். அண்ட் இந்த விட்டமின் பி சேர்ந்த விட்டமின்ஸ் B12, B6, B1, B2 இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இந்த பாக்டீரியாவை பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே டிவைட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோடைய நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். ஒரு சிங்கிளாக இருக்கிற நியூக்ளியஸை ரெண்டாக பிரிஞ்சு அதோடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகி டிவைட் ஆகும். ஸோ ஒரு நேரத்தில் ஒரு பாக்டீரியாவில் 2 DNA இருக்கும். அதுக்கப்புறமா அந்த சைட்டோபிளாசம், செப்டம், செல்வால் இதெல்லாம் டிவைட் ஆகி ஒரு பாக்டீரியான்றது 2 பாக்டீரியாவாக பிரியும். இதுதான் பைனரி ஃபிஷன்னு சொல்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சில பாக்டீரியா டிவைட் ஆனதுக்கப்புறம் கூட அதோடைய மதர் பாக்டீரியாவோட ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த பாக்டீரியல் அரேஞ்ச்மெண்ட், இந்த கிராம் பாசிட்டிவ் காக்கைன், கிளஸ்டர்ஸ், செயின்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் வர்றது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா, ஒவ்வொரு பாக்டீரியாவுக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. சில பாக்டீரியா ரொம்ப வேகமாக டிவைட் ஆகும், ஈகோலை மாதிரி. சில பாக்டீரியா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். டியூபர்குலோஸ் பார்த்திங்கன்னா 20 ஹவர்ஸில் ஒரு வாட்டி தான் ஒரு செல் டிவிஷன் நடக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பாக்டீரியா வளர்ந்து வரத்துக்கு 2 to 8 வீக்ஸ் ஆகும் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி இன்னும் டைம் எடுத்து டிவைட் ஆகக்கூடிய பாக்டீரியாவும் இருக்குது, நம்ம மைக்ரோபாக்டீரியல் லெப்பரே மாதிரி. ஸோ இந்த பாக்டீரியல் டிவிஷன் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா, நல்ல நம்ம அந்த மீடியா, கல்ச்சர் மீடியாவில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் குறைய அதோடைய இந்த டிவிஷன், ஒவ்வொரு வாட்டி டிவிஷன் நடக்கும்போது கொஞ்சம் டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸும் ஃபார்ம் ஆகும். இதனால் ஸ்லோவாக அந்த பாக்டீரியல் டிவிஷன் நின்றுடும். ஸோ இது எப்படி இருக்குது, இந்த பாக்டீரியா எப்படி டிவைடாக இருக்கா இல்லையா என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று டோட்டல் கவுண்ட் சொல்கிறது. அதாவது நீங்கள் ஃபஸ்ட் இயரில் ஒரு நியூபா சேம்பர் யூஸ் பண்ணிருப்பீங்களே, அதே மாதிரி ஒரு மைக்ரோஸ்கோப், ஒரு கவுண்டர் இருக்குது. அந்த கவுண்டரில் வச்சு நம்ம பாக்டீரியா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு நம்பர்ஸ் இருக்குன்றதை பார்த்துக்கலாம். என்ன இதில் ஒரே ஒரு பிரச்சனைனா, உங்களுக்கு இந்த பாக்டீரியா உயிரோடு இருக்கா இல்லை இறந்துச்சான்றது தெரியாது. அதுக்கு பதிலாக தான் வருது வயபிள் கவுண்டிங்னு சொல்கிறது. அதாவது இந்த பாக்டீரியா இருக்கக்கூடிய மீடியத்தை ஒரு கல்ச்சர் மீடியா கூட சேர்த்து பிளேட்டில் போர் பண்ணி அதை நம்ம இன்குபேட் பண்ணால் அது உயிரோடு இருக்கிற பாக்டீரியா மல்டிப்ளை ஆகி காலனிஸ் ஃபார்ம் ஆகும். ஆனால் வயபிள் கவுண்டிங்னு சொல்கிறது. அடுத்ததாக நமக்கு ரொம்ப முக்கியமான டாபிக், அடிக்கடி நம்ம எக்ஸாமில் கேட்கக்கூடிய டாபிக், இந்த பாக்டீரியல் க்ரோத் கர்வ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியாவை நம்ம ஒரு லிக்விட் மீடியாவில் மிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு பர்டிகுலர் ஃபேஸஸ் இருக்கும். அதுக்கு ஒரே அடியாக போட்ட உடனே வளர்ந்து மல்டிப்ளை ஆகாது, அதுக்கு ஒரு ஃபேஸஸ் இருக்குது. ஸோ அந்த 4 ஃபேஸ் ரொம்ப முக்கியமான ஃபேஸு. இந்த கிராஃபும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அது லேக் ஃபேஸ், லாக் ஃபேஸ், ஸ்டேஷ்னரி ஃபேஸ் அண்ட் ஃபேஸ் ஆஃப் டிக்ளைன். ஓகே, இப்போ என்னென்னது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லேக் ஃபேஸ். ஸோ இதில் என்ன ஆகும்னா, நீங்கள் பாக்டீரியா கொண்டு போய் மீடியாவோட சேர்த்த உடனே ஃபஸ்ட்டு அது அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அதுக்கு தேவைப்படுற சத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்து அது பாக்டீரியா வளரும். அதை மல்டிப்ளை ஆகாது, வளர்ந்து இட் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் மல்டிப்ளை, அடுத்த ஃபேஸுக்கு ரெடி ஆகிறது. ஸோ அந்த ஃபேஸ் தான் லேக் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. லாக் ஃபேஸ்னு பார்த்திங்கன்னா, இப்போ எல்லா தேவையான உணவுப் பொருட்கள், சத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு இப்போ அது ரேப்பிடாக மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ டக்குன்னு மல்டிப்ளை ஆக என்ன ஆகும்னா, பாக்டீரியா சைஸ் சின்னதாக இருக்கும், ஆனால் யூனிஃபார்மாக நல்ல எல்லா சத்தும் இருக்கிறதுனால நல்ல யூனிஃபார்மாக நல்ல செல்வெல்லாம் ஃபார்ம் ஆகி நீங்கள் கிராம் ஸ்டெயின் பண்ணும்போது ரொம்ப யூனிஃபார்மாக ஸ்டெயின் ஆகும் அண்ட் ஆக்டிவாக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் லாக் ஃபேஸ்ன்னு சொல்கிறது. காலம் போக போக இந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அந்த மீடியாவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குறைய,
இந்த டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் குறை என்ன ஆகும்னா சில பாக்டீரியா மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும், சிலது அதோடைய லைஃப் பீரியட் முடிஞ்சு அதோடைய கூடுதல் சத்துக்களினால இறக்க ஆரம்பிக்கும். ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் உங்களுக்கு இந்த கிராம் வேரியபிள் பாக்டீரியா இதெல்லாம் வர்றது. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியா தான் இதில் போட்டிங்க அப்படின்னா இல்லை ஸ்போர் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டில் வர்றது ஃபேஸ் ஆஃப் டிக்ளைன். இல்லை என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த உணவுப் பொருட்கள் எல்லாமே அந்த மீடியாவில் தீர்ந்துடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக பாக்டீரியா டிவைட் பண்ணுறது பேர் தான் வந்து ஃபேஸ் ஆஃப் டிக்ளைன். இதை தவிர ஒரு பாக்டீரியா வளர்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஒவ்வொன்றும் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவைப்படக்கூடியது ஆக்சிஜன். இதில் வந்து நம்ம பல பேர்கள் சொல்கிறோம். ஆப்ளிகேட் அனரோப்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவை. ரெண்டாவது வரக்கூடியது ஃபேக்கல்டேட்டிவ் அனரோப்ஸ், அதாவது இது வந்து ஆக்சிஜன் தேவைப்படக்கூடிய ஒரு பாக்டீரியா தான், ஆனால் கொஞ்சம் ஆக்சிஜன் கம்மியாக இருந்தாலும் வளரும். மூணாவதாக ஃபேக்கல்டேட்டிவ் ஏரோப்ஸ், அதாவது இது வந்து ஆக்சிஜன் தேவைப்படக்கூடிய ஒரு பாக்டீரியா கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு ஆக்சிஜன் இருந்தால் வளரும். நாலாவதாக மைக்ரோ ஏரோஃபிலிக் பாக்டீரியா, அதாவது கம்மியான ஆக்சிஜன் அளவு இருந்தாலும் வளரக்கூடியது. ஆப்ளிகேட் அனரோப்ஸ் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஆக்சிஜனே தேவையில்லை, இருந்தால் அந்த பாக்டீரியா செத்துரும். அந்த மாதிரி வரக்கூடியதான் ஆப்ளிகேட் அனரோப்ஸ். ஃபைனலாக வரக்கூடியது ஏரோ டாலரண்ட் அனரோப்ஸ்ன்றது ஓரளவுக்கு ஆக்சிஜனை சமாளித்து வளரக்கூடிய அனரோபிக் பாக்டீரியா தான் ஏரோ டாலரண்ட் அனரோப்னு சொல்கிறது. அடுத்ததாக கார்பன் டை ஆக்சைடு. இது உங்களுக்கும் தெரியும், நம்ம வந்து எல்லா மீடியாலையும் சில கேரக்டர்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோலைசிஸ் நல்லா வரணுன்னா ஒரு 5 to 10% கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணுவோம். அதிகமாக தேவைப்படுற பாக்டீரியாவை கேப்னோஃபிலிக் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அடுத்த டெம்பரேச்சர், அது 3 விதமாக பிரிக்கலாம். சைக்ரோஃபைல்ஸ்னால் ரொம்ப கம்மியான டெம்பரேச்சரில் வளரக்கூடியது. மீசோஃபைல்ஸ்னால் ஒரு 25 to 40 degrees ரேஞ்சில் வரக்கூடிய பாக்டீரியா. அண்ட் தெர்மோஃபைல்ஸ்ன்னு சொன்னிங்கன்னா அதிகமான டெம்பரேச்சரில் வளரக்கூடிய பாக்டீரியா தான் தெர்மோஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா pH. நமக்கு நோய் உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாமே வளர்கிறது 7.2 to 7.6. சில பாக்டீரியா ஒரு கம்மியான அதாவது அசிடிக் பீச்சில் வளரக்கூடிய ஒரு தன்மையுடையது. லாக்டோபாசிலின்னு சொல்லலாம், என்ட்ரோகாக்கைன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஹையர் ஆல்கலைன் பிஹெச்லேயும் வளரக்கூடிய சில பாக்டீரியாஸ் லைக் விப்ரியோ கால்ரே இதெல்லாம் வந்து பிஹெச் அதிகமாக இருக்கும் போதும் வளரக்கூடியது. அடுத்தது லைட்டு. பாக்டீரியா வந்து லைட்டு எல்லா பாக்டீரியாவுக்கும் தேவைன்னு சொல்ல முடியாது. பாக்டீரியா லைட் இல்லாத சமயம் தான் வளரும். சில பாக்டீரியா அல்ட்ரா வயலட் லைட்ஸுக்கும் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ்னாலையும் அதனுடைய டேமேஜ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அண்ட் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி மெத்தட் நம்ம ஸ்டெரிலைசேஷன் யூஸ் பண்ணக்கூடியது. சில பாக்டீரியா லைட் எக்ஸ்போஸ் ஆகும்போது ஒரு சில பிக்மெண்ட்ஸ் கலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆஸ்மோட்டிக் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நார்மலான ஆஸ்மோட்டிக் லெவல்ஸ் இருக்கும்போது பாக்டீரியா நார்மலாக இருக்கும். அதே கொஞ்சம் ஹைப்பர்டோனிக் சலைனில் ஆட் பண்ணிங்கன்னா அது அந்த ப்ரெஷர் தாங்காமல் அது பாக்டீரியா சுருங்கி இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹைப்போடோனிக் சலைனில் போட்டிங்கன்னா அது பாக்டீரியா விரிவடைஞ்சு ரப்சர் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. இந்த மாய்ஸ்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம பாக்டீரியாவுடைய 80% உடம்புல இருக்கிறது மொத்தமாக தண்ணி தான். அதனால் அதனுடைய எஃபெக்ட் அந்த தண்ணி குறைவாக இருக்குது இல்லை அது ட்ரை ஆகிட்டே போகுதுன்னா சில பாக்டீரியா உடனே செத்துரும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பாக்டீரியா சர்வைவ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. நம்ம இந்த ஸ்லோ ட்ரையிங் சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஃப்ரீஸ் ட்ரையிங், லயோஃபிலைசேஷன், அது வந்து இந்த பாக்டீரியாவை நம்ம பாதுகாத்து வைக்கிறதுக்கான ஒரு மெத்தடாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய பாக்டீரியல் க்ரோத் கர்வ் அண்ட் பாக்டீரியல் ஃபிசியாலஜி பற்றியான ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், ஈஸியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.